வணக்கம், வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். வாங்க இன்றைக்கி எங்கள் கார்டன், அதாவது இந்த மாதத்தில் எங்கள் கார்டன் எப்படி இருந்தது அதை வந்து ஒரு வீடியோவாக கொடுப்பேங்க. அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ. பாருங்கள், பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது. மழை நிறைய பெஞ்சதுங்க இந்த மாதத்தில். பார்த்திங்கன்னா ரோஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. இது பன்னீர் ரோஸ் தாங்க. ஒவ்வொரு நாளுமே எடுத்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து அதில் நல்ல பாட்டு மட்டும் வீடியோவாக கொடுப்பேன். எப்போவுமே இந்த மாதிரி கொடுக்குறதாங்க. செம்பருத்தி பாருங்கள் எப்படி இருக்குது. செம்பருத்தி இந்த மாதத்தில் நிறைய பூத்துதுங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு. பன்னீர் ரோஸ் பாருங்கள், பன்னீர் ரோஸ், செம்பருத்தி இதுதாங்க எங்கள் கார்டனில் அதிகமாக இருக்கும். வேறு வேறு ரோஸும் பூத்துருக்குது பாருங்கள். இது ஒரு டார்க் கலர் மெரூன் ரோஸு. எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுங்களா அந்த ரோஸ் பார்க்குறக்கு. அவ்வளோ அருமையாக இருந்தது. இது வந்து புதினா தலை. அதுலேயே ஒரு டேபிள் ரோஸ் கிட்ட வச்சுருக்குறேங்க. அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் பாருங்கள். பன்னீர் ரோஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. ஏன்னா முதல்ல வந்து அப்படியே உங்களுக்கு கிளையில் அப்படியே மொத்தமாக பூத்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இதுதான் எங்களோட டோட்டல் கார்டன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சும்மா சின்ன கார்டன் தாங்க, பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இதுவே இன்னும் பராமரிப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதுக்குள்ளே எங்கள் அம்மா வேறு கீழே வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு அதனால வீடியோவை கொஞ்சம் கரெக்டாக கொடுக்க முடியல. பார்த்திங்கன்னா உரமெல்லாம் போடல எதுவுமே. இது ஒரு ரோஸுங்க, செம்பருத்தி. இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இருக்கிறதுலே டார்க் கலர் ரோஸ் எங்கள் கார்டனில் இது தாங்க. இது வந்து கோலம் சேனல் தாங்க. இருந்தாலும் நான் வந்து எங்கள் கார்டன் அழகாக இருக்கிறப்போ வீடியோ எடுத்து வைப்பேன். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி மொத்தமாக ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறேன். இந்த மாதம் பூரா எங்கள் கார்டன் இப்படி தாங்க இருந்தது. பூ இருந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப நிறையாவும் இல்லை, அதே சமயம் கம்மியாகவும் இல்லை. ஆனால் இருந்துக்கிட்டே இருந்தது. கார்டன் பார்த்தா அழகாக தாங்க இருந்தது. டேபிள் ரோஸ் பாருங்கள், ரொம்ப அருமையாக பூத்துருந்துச்சு. இது ஃபுல்லாக பூக்குங்க. அது மாடு விடவே மாட்டேங்குதுங்க. இந்த ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து கார்டன் வந்து இப்போ மொத்தமாக ஒரு வீடியோ எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆயிரும். கார்டனில் பூ இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வரும். இப்போ வந்து உங்களுக்கு செம்பருத்தி ரோஸ் தான் மாற்றி மாற்றி பூத்துது. அதனால் நான் ஒரு மாதம் வெயிட் பண்ணி தான் இந்த வீடியோ கொடுத்துருக்குறேன். பார்த்திங்கன்னா கோலம் இதில் ஈஸியான சிம்பிளான கோலங்கள் நிறைய கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள். அப்படி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இதில் கார்டன் வீடியோஸ் வருங்க, விலாக்ஸ் வரும், அதுக்கப்புறம் கோலம் தாங்க மெயினாக வரும். பாருங்கள், இந்த டார்க் கலர் நான் சொன்னேன்லங்க, டார்க் கலர் எப்படி பூத்துருக்குது. முருங்கை மரம் நிறைய தலைஞ்சிருந்துச்சு. பன்னீர் ரோஸு. இது வந்து நல்லா நிறைய கார்டன் வச்சுருக்கிறவங்களுக்கு இது பெருசாக இருக்காதுங்க. கார்டன் விருப்பம் இருக்கும், ஆனால் வைக்க முடியாது இல்லைங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் கிடச்சதுனால நாங்கள் வைக்க முடிஞ்சது. இல்லாட்டி இதுவுமே நம்ம வச்சுருக்க முடியாதுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. குட்டி குட்டியாக அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு. பார்த்திங்கன்னா பூவெல்லாம் மொத்தமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இது ஒரு ரோஸுங்க. அந்த ஏற்கனவே ஒரு ரோஸ் பூத்துது, அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் பூத்துதுன்னு செடி. இத்தனைக்கு எந்த பராமரிப்புமே இல்லைங்க. எனக்கு பராமரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் எந்த பராமரிப்புமே இல்லை. மழை நல்லா பெஞ்சதுனால அப்படியே பூத்துக்கிட்டே இருந்ததுங்க. இது ஒரு நாள் இப்படி பூத்துருந்துச்சு டேபிள் ரோஸ். செம்பருத்தி அதே மாதிரி டெய்லி பூத்துக்கிட்டே தான் இருந்ததுங்க. ஒவ்வொரு செம்பருத்தி பெரிய அதிசயமாக இருக்காது. ஆனால் அந்த செம்பருத்தி செடியை வளர்க்குறது கஷ்டம். கார்டன் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த வெள்ளைப்பூச்சி மெயினாக அந்த செம்பருத்தி செடி, மிளகா நாற்று, சுக்குட்டி கீரை இதில் தான் அதிகமாக ஒழுகும். அதனால எங்களுக்கு செம்பருத்தி செடி இருக்கிறது ஒரு அதிசயம் தாங்க. ஏன்னா அது பராமரிக்கிறது சரியான கஷ்டங்க. மற்றதில் கூட அவ்வளோக்கா பூச்சி விழுவாது. நானும் நிறையா செடி வச்சு பார்த்துட்டேங்க. மெயினாக அந்த வெள்ளைப்பூச்சி நிலையாவது நிறையா செடி எடுக்க வேண்டியதாக போச்சு. இந்த ரோஸ் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஒரு நாள். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு.
ஒரு ரோஸ் வந்து பூத்து வரக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆயிரும். அந்த ரெட் கலர் ரோஸ் எல்லாம் அதுக்குள்ளே பாதுகாத்து அதை பத்திரப்படுத்துறது பெரிய கஷ்டங்க. யாராவது பொறிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மெயினாக கோலம் சேனலுங்க, ஆனாலும் கார்டன் அப்பப்போ வரும். அதே மாதிரி என்னோடய சுவை 6 சேனலையும் பாருங்கள். அது பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.